நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணி சிக்கி சின்னாபின்னமாகி சதறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைய தினத்துல டெல்லியில நடந்த இந்தியா கூட்டணி கான்ஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 25 கட்சிக்கும் மேலான கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு விதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரே கட்சியை தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் போன்ற கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காங்கிரஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட் பண்ணி ஓப்பனா உடைச்சு பேசியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களை வச்சுக்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, காங்கிரஸ் செய்த தவறுகள் என்ன, காங்கிரஸ் என்னென்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணுது, காங்கிரஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன, இதெல்லாம் மாத்திக்கிட்டா இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் அடுத்த ஆட்சி அமைக்கும், பிரதமரா இருக்கும் அப்படின்றத ஓப்பனாவே உடைச்சு பேசியிருக்கிறது தான் ரொம்ப பரபரப்பா பேசியிருக்கிறாங்க அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதானமா காங்கிரஸ் கட்சி தான் வந்து என்ன பண்றாங்க, தலைமை தாங்குறாங்க. தலைமை தாங்கி ஒவ்வொரு கட்சிகளும் அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கட்சி இது ஒன்று எடுத்துட்டு போறாங்க. 2029 கண்டிப்பா பாஜகவுக்கு மாற்று சக்தியை கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு யுக்திகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விவாதிச்சு பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகணும். இதுல குறிப்பா ஒரு சில மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. சோ இந்த மாநிலங்கள்ல காங்கிரஸுடைய நடவடிக்கைகள் என்ன, காங்கிரஸுடைய நகர்வுகள் என்ன அப்படின்ற ஒரு விவாதத்தை இங்க முதல்ல அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்கிறாரு, டைரக்டாவே சொல்லியிருக்கிறாரு. அதாவது தேசிய லெவல்ல இந்த இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா மாநிலங்கள்ல ஏன் காங்கிரஸ் இந்த மாதிரி இரட்டை நாடங்கள் போடுது, மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும்போது காங்கிரஸ் அந்த தலைவர்களை டேமேஜ் பண்றதும், ஏன்னா இந்தியா கூட்டணியில ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை டேமேஜ் பண்றது, கட்சிகளை பத்தி ரொம்ப அவதூறா பேசுறது, பொய்களை சொல்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து காங்கிரஸ் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது தான் இங்க பெருசா பேசப்படுது. அவரே டைரக்டா வந்து என்ன பண்றாரு, கட்சிகளை ரொம்ப தரகுறவா பேசுறது, கட்சி தலைவர்களை ரொம்ப தரகுறவா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்றாரு ராகுல் காந்தி அவர்கள் செய்யறாரு அப்படின்னு அகிலேஷ் யாதவ் தான் என்ன பண்ணிருக்காரு, முதலா இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் முகத்தை பார்த்து டைரக்டா அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தபடுது பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ், சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய அதிருப்திகளை என்ன பண்ணிருக்காங்க முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சி செய்யுதுன்னா யாரு காரணம், இந்த இந்தியா கூட்டணி ஒன்றா இல்லாம ஒற்றுமையா இல்லாம இருந்ததுதான் காரணம். காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சி செஞ்சிருக்காது. இத காங்கிரஸ் கொஞ்சம் கூட அவங்க ஒத்து போறதுக்கு மனசு வரவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, விடாப்பிடியா ஈகோ தான் காட்டுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸுடைய நகர்வுகளை, அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும், இது தவறா போகுது, ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு சில சுயலாபத்துக்காக இவங்க பண்ற விஷயம் ஒட்டுமொத்த தேசியத்திலையும் இது அடி வாங்குது, காங்கிரஸுக்கு ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்றதையும் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் வச்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக கலந்துக்கவே இல்லை. திமுக வந்து என்ன பண்ணாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து இருக்கிறதுனால நாங்க இந்தியா கூட்டணியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, புறக்கணிச்சிட்டாரு. ஏற்கனவே பஞ்சாப்ல காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் எந்த அளவுக்கு ஒரு முற்றுமோதல் ஏற்பட்டது, டெல்லியில காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு எந்த அளவுக்கு ஒரு முற்றுமோதல் வந்தது. சோ இந்த விவகாரத்துல காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு, நான் ஸ்டாலின் அவர்கள் முடிவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானும் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. இப்போ காங்கிரஸ் தனித்து விடப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுல தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸுக்கு எதிராக எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே எழும்பி இருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அணுகுமுறை சரியில்லை. இததான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு போகணும். கேரளால கூட சிபிஎம் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது சிபிஎம்முக்கும் பாஜகவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனாரு. இது உண்மைக்கு மாறான விஷயம். சோ இப்ப தெளிவுபடுத்துங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, காங்கிரஸ் கேரளால ஆட்சிக்கு வந்துருச்சு, நீங்க ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக கூட்டணிக்குள்ள இருக்கிற எங்களையே டேமேஜ் பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இப்ப எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் பேபி முதற்கொண்டு எல்லாருமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ இவ்வளோ விவகாரம் இருக்கும்போது
காங்கிரஸ் தன்னிச்சையா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. சோ இது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க மாநிலங்கள்ல அந்தந்த கட்சி சூழலை பார்த்து நாங்க என்ன பண்றோம், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம். ஆனா இது தேசிய லெவல்ல பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக நிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி விவகாரம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன பண்றோம், செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது ஒட்டுமொத்தமா தேசிய லெவல்ல எதிரொலிக்குதுல, அதை காங்கிரஸ் யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்றதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்க தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 அமைச்சர்களுக்காக அப்பேற்பட்ட ஒரு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு என்ன பண்ண, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக உறுதியா இருந்த கூட்டணியை 2 அமைச்சர்களுக்காக முறியடிச்சுட்டு ஓடினாங்கல்ல. சோ இந்த துரோகத்தை எல்லாருக்கும் பறைசாற்றுகிற விதமா தான் இந்த விவகாரத்தை பூதாகரமா கிளம்பிடுச்சா, திமுக இதை பூதாகரமா கிளப்பி விட்டுடுச்சா அப்படின்னு குரல்கள்லாம் எழும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு தக்க பாடம் புகட்டணும். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒரு சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை, சுயலாப அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், திரிணாமுல் காங்கிரஸ் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தொடர்ச்சியா இந்த விஷயங்களை செய்துட்டு வருதுதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலேயே சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்குத இங்க பாக்குறோம். ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணி நீடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவ தான் இருக்கு. உடைந்தது இந்தியா கூட்டணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், இல்ல உடைய போகுது இந்தியா கூட்டணி அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு உள்ள கூட்டமா தான் நேற்றைய நடந்த கூட்டம் போயிருச்சு அப்படின்றது நிதர்சனமா உண்மை. நிலைமை கைமீறி போயிருச்சு. காங்கிரஸுக்கு இனி யாரும் ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய நடைமுறைகளை மாத்திக்கணும், ஒரு சில செயல்பாடுகளை அவங்க மாத்திக்கணும், அவங்களுடைய அணுமுறைகளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க, பிரதானமான கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேஷங்களை போடுறாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி என்ன பண்றாங்க, அணுகுமுறையை செயல்படுத்துறாங்க. இது அந்தந்த மாநிலத்துக்கு ஓகே, ஆனா இது தேசிய லெவல்ல வரும்போது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படி ஒற்றுமையா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? மாநிலத்துல எழும்புற ஈகோ பிரச்சனை தான் தேசியத்துல எழும்பும். அப்படி வரும்போது எதை இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அகிலேஷ் யாதவ் இது எது எப்படி ஒற்றுமை வருவாரு? சோ பல விஷயங்கள் இருக்குதுங்க. இப்படி இருக்கும் பொழுது நாங்க மாநிலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறோம் அப்படின்னா, தேசிய லெவல்ல வரும்பொழுது தேசிய லெவல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் அந்த மாதிரி பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு கூட திமுக அஞ்சாது, 3வது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு கூட நாங்க என்ன பண்ணுவோம், துணிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ற விதமா தான் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கவே மாட்டோம். அது நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, கூட்டணி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இனி திமுக தமிழ்நாட்டுல தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்ற ஒற்றை குரல் தான் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மத்தியில என்ன பண்ணுது, தலைமைக்கு போகிறத இங்க நம்ம பாக்குறோம். அறிவாலயமே அதிர்ந்து கிடக்குது காங்கிரஸ் செய்த துரோகத்தினால அப்படின்னு கூட சொல்லலாம். இனி காங்கிரஸ் அவங்களா மண்டியிட்டு கேட்டா கூட ஏத்துக்க கூடாது. ஒருவேளை தலைமை ஏத்துக்கிட்டாலும் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற நிர்வாகிகள் ஏத்துக்கிறதுக்கு மனசு வராது அப்படின்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமா குழு அமைச்சார்ல, அந்த குழு கிட்ட எல்லா மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, காங்கிரஸ் இது மேட்டு இருந்து சேர்த்துக்காதீங்க, தனித்து நிப்போம், தோல்வியே வெற்றியோ, தனித்து நின்று நம்ம என்ன பண்ணுவோம், களம் காணுவோம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு திமுக வந்துருச்சு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் குறித்தோ, இல்ல மதிமுகவை குறித்தோ, இல்ல இடதுசாரிகளை குறித்தோ, ஐஎம்எல் குறித்தோ கவலை கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ப்ராப்பரா இவங்க கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமா சொல்லிட்டு போனாங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி கிடையாது, முதுகுல குத்திட்டு போயிருக்கிறாங்க. இந்த வழிய ஒருபோதும் திமுக மறக்காது. சோ அதனால தேசிய லெவல்ல 3வது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு கூட திமுக என்ன பண்ண போகுது, துணிய போகுது. ஒருவேளை அப்படி 3வது அணி உருவாயிடுச்சுன்னா இந்தியா கூட்டணி அல்லுசில்லா உடையும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்பவே ஒரு உடையிற சூழ்நிலையில தான் அந்த இந்தியா கூட்டணி இருக்குது. ஏன்னா எதிர்மறையான கருத்துக்களை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா நேத்து நடந்த கூட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. அகிலேஷ் யாதவ், அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்து, அதே போல பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து திருமாவளவன் என்ன பண்ணாங்க, முன் வச்சிருக்காங்க. போதாததுக்கு சிவசேனா கட்சி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, சிஜேபி இருக்குல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்களையும் இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அது மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் நிரப்ப வேண்டிய இடத்தை
புது புது கட்சிகளை வந்து நிரப்புற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். சோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம கூட்டணி இன்னும் வலுப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாம சிஜேபியும் இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சிகள் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆதிக்கம் செலுத்துகிற காங்கிரஸ் ஒவ்வொரு கட்சிகளும் அனுசரித்து செல்லுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா காங்கிரசுக்கு இந்த அனுசரிச்சுட்டு போற முறை செயல்பட்டு வரல. இந்த அணுகுமுறையை தான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு, கருத்துக்களை முன்வைக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் அப்படின்றது கொஞ்சம் இறங்கி வரணும். ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில மாநிலங்கள்ல இறங்கி வந்து இங்க என்ன பண்ணணும், எதிரியா இருக்கிற பாஜகவை இங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரவிடக்கூடாது. அப்படின்னா ஒரு சில விஷயத்துங்களை நம்ம என்ன பண்ணணும், இறங்கி வரணும். இந்த அணுகுமுறையை காங்கிரஸ் மாத்தி கொண்டால் நல்லா இருக்கும், கூட்டணியும் நல்லா இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் பேச்சு திமுகவினுடைய எதிரொலிச்சிருக்குது. திமுக சார்பாவே நின்று பேசி இருக்கிறாரு அப்படின்னு கூட சோசியல் மீடியாக்கள்ல விஷயங்கள் பரவின்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் ஒண்ணுதான், காங்கிரஸ் சில அணுமுறைகளை மாத்திக்கணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அவங்க சுயலாபத்திற்காக, சந்தர்ப்பவாத அரசியலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க தெல்ல தெளிவா தெரியுது. பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்குது. சோ நேற்று நடந்த இந்தியா கூட்டணியில கொஞ்சம் சலசலப்புகளும் கொஞ்சம் விவாதமாகவும் போய் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. இதை பத்தி கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.